ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேகமாக ஓடுகிற நாம் கொஞ்சம் நிற்கணும். எப்போ பார்த்தாலும் வேகம், எதுக்கு எடுத்தாலும் வேகம். இந்த பிரேக் இல்லாத வண்டி மாதிரியே சில நேரங்கள் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கை சக்கரம் ஓடிக்கிட்டே இருக்குது. எந்த வாகனம் எடுத்தாலும் அதுக்கு பிரேக் அப்படிங்கிறதான ஒன்று உண்டு. அதே போல் சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பிரேக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொஞ்சம் சிந்திக்கணும். நம்ம எதை சிந்திக்கிறோம், ஏன் நமக்கு கஷ்டம், ஏன் அப்படி இப்படி ஏற்றத்தாழ்வுகள் வருகிறது, நம்முடைய வாழ்க்கையில் ஏன் தோல்வியை சந்திக்கிறோம், அப்படிலாம் சிந்திக்கிற நாம் அதற்கு முடிவு அல்ல அதுக்கு ஒரு விடை எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற சிந்திக்க பல நேரங்கள் மறந்து விடுகிறோம். இப்பொழுது கூட இந்த அனுதின கர்மலத்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை குறித்து கவலைப்பட்டு அதற்கு எப்படி விடை கண்டுபிடிப்பது என்கிறதான ஒரு எண்ணங்கள் உங்களை மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் அதே சமயம் அதுக்கு என்ன ரெமெடி அல்லது என்ன பரிகாரம் என்பதை நாம் அநேக சமயத்தில் சிந்திக்கவே மாட்டேங்கிறோம். யாரையாவது குறை சொல்கிறோம், ஒன்று ஆண்டவரை சொல்கிறோம், இல்லை பாஸ்டரை சொல்கிறோம், அல்லது விசுவாசிகள் அல்ல குடும்பத்தில் உள்ள யார் எவர் மேலேயாவது என்னத்தையாவது சொல்லி எடுத்து ஒன்றும் இல்லை அப்படின்னா பூனை குறுக்க போச்சு, நேரஞ்சரி இல்லை அப்படின்ட்டு நம்ம சொல்லியே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்காமலே போயிட்டுருக்கோம். ஆனால் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, தீர்வு பார்க்கணுன்னா பைபிளை தான் திருப்பணும். கொஞ்சம் நில்லுங்கன்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா கொஞ்சம் பிரேக்கை போடுங்க அப்படின்னா சிந்தித்து நம்ம செயல்படணும். என்ன செய்யணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துடைய முதல் பகுதியை நம்ம வாசிக்கும் போது, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பு கூறுங்கள். பார்த்தீங்களா, ஒரு நாளை நியமிக்க வேண்டும். அந்த நாள் என்ன நாள் அப்படின்னா தேவ சமூகத்தில் அமர்கிற ஒரு நாளாக இருக்கணும். எதற்குமே ஒரு நாள் இருக்கணும் இல்லையா? அந்த நாளை நியமிக்காமல் நம்ம எப்படி ஓடுது அப்படியே சுற்றி விட்ட பம்பரமாய் சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். காலையில் எழும்புகிற நேரத்திலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆண்டவரை நினைக்கிறதே கிடையாது. சொல்லலாம், நாங்கள் ஜெபிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம் அப்படிலாம் சொல்லலாம். பிரச்சனைக்கு காரணமே அதான். நீ வேதத்தை மறந்தால் உன் பிள்ளைகளை மறப்பேன் அப்படிங்கிறார். யோசுவாட்ட சொல்லும்போது என்ன சொன்னார்னா, இந்த நியாயபுரமான வார்த்தைகள் உன் இருதயத்தில் பத்திரமா காத்துக்கோப்பா, அப்போ தான் நீ ஜெயம் பெற முடியும். கொஞ்சம் நம்மளே சிந்திச்சு பார்ப்போம். ஒரு நேரமாவது ஒரு நாளைக்கு தெய்வ சமூகத்தில் அமருகிற பழக்கம் இருக்குது. ஒரு நாளை நியமிக்கிறோமா? யாரெல்லாம் தேவனோடு தங்களுக்கு நாளை நியமித்து, நாள் என்னது, ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட வாரம், குறிப்பிட்ட மாதம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆண்டவரோடு நாம் இருக்கக்கூடிய ஒரு அளவுக்கட்ட 1 மணி நேரமாவது விழித்திருக்கக்கூடாதா? அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை இல்லாத அப்படின்னு தான் இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு தடுமாற்றத்தை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். எஸ்தர் பார்த்தீங்களா, யூத குலத்திற்காக நீ போய் ராஜாட்ட பேசு என்று சொன்னபோது தனக்கு சகல உரிமைகள் இருந்தாலும் சரி தேவனோடு அமர்வதற்கு ஒரு நாட்களை 3 நாட்களை நியமித்தால், அந்த எஸ்தர் புஸ்தகம் முழுவதும் வாசித்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய விடை கிடைத்தது, வெற்றி கிடைத்தது. யூத குலமே பாதுகாக்கப்பட்டது, அவள் குடும்பம் உயர்த்தப்பட்டதெல்லாம் எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அதனால் நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னா ஆண்டவர் சமூகத்தில் அமருங்க. இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க. எப்படி யாக்கோபு தன் குடும்பத்திற்காக ஒரு இரவை ஒதுக்கி ஜெபித்தானோ அவன் வாழ்க்கையில் வெற்றி கண்டான். அதனால் நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு நாளை ஒதுக்கி தேவ சமூகத்தில் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஒதுக்கி ஆண்டவரோடு பேசுங்க. ஜெயம் பெறுவீர்கள். காட் பிளஸ் யூ.